அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய இறையமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதரால் இயற்றப்பட்ட மீனாட்சி ஸ்தோத்திரத்தின் 5வது ஸ்லோகத்தை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். கந்தர்வாமர யக்ஷ பன்னகனுதே கங்காதராலிங்கிதே गायत्रे गरुडासने कमलजे सुश्यामले सुस्थिते खातीते खल धारुपावकशिखे कद्योतकोड्युज्ज्वले मन्त्राराधित दैवते मुनिसुते मम पाहि मीनाम्बिके गन्धर्वामर यक्षपन्नगनुते गंगाधरालिंगिते गायत्री गरुडासने कमलजे सुश्यामले सुस्थिते खातीते खलधारुपावकशिके गद्योदकोट्युज्ज्वले मन्त्राराधित दैवते मुनिसुते मम पाहि मीनाम्बिके गन्धर्वामर यक्षपन्नगनुते गंगाधरालिंगिते गायत्रे गरुडासने कमलजे सुश्यामले सुस्थिते खातीते खलधारुपावकशिखे खद्योदकोट्युज्ज्वले मन्त्राराधित दैवते मुनिसुते मम पाहि मीनाम्बिके. இதன் பொருள், கந்தர்வர்கள், தேவர்கள், யக்ஷர்கள், நாகர்கள் ஆகியோரால் போற்றப்படுபவளே, பரமேஸ்வரனால் ஆலிங்கனம் செய்யப்பட்டவளே, காயத்ரியை போன்று கருடாசனம் உடையவளே, தாமரையில் தோன்றி நன்கு அமர்ந்த சியாமலையே, ஆகாயம் கடந்தவளே, அதாவது வானமாகிய எல்லையை கடந்தவளே, அக்னி ஜுவாலையாக இருப்பவளே, ஆயிரம் ஆயிரம் மின்மினி பூச்சி போன்று பிரகாசிப்பவளே, மந்திரங்களால் முனிவர்கள் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டவளுமான மீனாம்பிகையே, என்னை நீ அனுதினமும் காப்பாயாக என்று வேண்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.